எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தக்காளி ஒரு 1/2 தக்காளி போட்டுருக்கேன். வதங்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். பூண்டுக்கு வந்துட்டு தேங்காய், சோம்பு, கொத்தமல்லி, தக்காளி, பூண்டு இதை வச்சு அரைச்சிருக்கேன். வதங்கிட்டு இதுக்கப்புறம் இந்த அரைச்சிருக்கு விழுது இதில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போட்டுட்டு வதக்கலாம். வதங்கிச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டு, குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மொச்சக்காய், வேக வச்ச மொச்சக்காய். இதெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போச்சு. புளி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சுக்கணும். இப்போ இதை மூடி வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்காக வாழைப்பூ, கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி, கொஞ்சோண்டு அரிசி மாவு, பச்சை மிளகா, பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து வாழைப்பூ வடை போட்டுறேன். வாழைப்பூ பகோடா, வாழைப்பூ பகோடா ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் குழம்பு மூடி வச்சு இந்த பக்கம் உப்புமா பண்ணிட்டு இருக்கோம் டிஃபனுக்காக. ரவா உப்புமா. வணக்கம். சமையல் சசிமி சேனல்ல இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னு பார்க்கலாமா? அரைக்கீரை பொரியல், வெள்ளை சாதம், கத்திரிக்காய், பச்சை மொச்சை போட்டு குழம்பு ரெசிபி போட்டிருக்கோம் பாருங்க. டிஃபனுக்கு ரவா உப்புமா, வாழைப்பூ பகோடா. பாருங்க நல்லா கரகர முறுமுறுன்னு நல்லா வந்துருக்கு பாருங்க. கிறிஸ்பாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போதான் இவங்க சாப்பிட்டு பார்த்தாங்க. சூப்பராக இருக்குன்னாங்க. வேணாவா? ஏன்? ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.